உள்ளம் தெளிவாக வை, எண்ணம் உணர்வாக வை, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை வை. வேர்கள் இல்லாத மரமும் உண்டா, சொந்த காதில் நீ இல்லே மானி, நின்ன பின்னால ஊரே கேட்கும், அதற்கும் தம்பட்ட கூடாதம்மா. கண்ணிக்கும் நொடியில் அடைக்கலவும் நடக்கும், எனக்கு தெரியும். உங்க ஃபேன்ஸா? தெரியல சார். தெரியலையா? திவ்யா ஃபேன்ஸ் ஆட நீங்க? திவ்யா ஆர்மியா? என்ன எப்போ ஃபார்ம் ஆச்சு இது? பேசுங்க பேசுங்க ப்ளீஸ். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சார். என் பேர் திவ்யா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்குடி. நான் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது 2022 ஆகஸ்ட் 8 ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண கிளாஸில் வந்துட்டு அன்னைக்கு மார்னிங் செஷன் அப்போ எப்போவுமே சாங் போடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பாட்டு போட்டிருந்தாங்கன்னா, மஸ்காரா போட்டு மயக்கிறி அந்த சாங் தான் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாட்டு போட்டப்போ நான் ஓகே ரெஃப்ரெஷ்மெண்ட்காக போட்டிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட, சரி ரெஃப்ரெஷ்மெண்ட்காக போடுறாங்க, அதுக்குன்னு இந்த பாட்டை போடுவாங்க காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த பொண்ணு, அந்த பாட்டு பாடக்கூடாதுங்க, இங்கே பாருங்க இந்த பாட்டு தான் பண்ண. இல்லை எனக்கு பார்க்காமலே எனக்கு பாட தெரியும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு, இல்லைங்க நம்ம சார் வந்துட்டு அந்த ராம்சார் சைட்டுக்காக அப்போ வச்சுருந்தாங்க அந்த சாங்கு, அதை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பாடி பழக்கம் இல்லை, வேறு வழி இல்லை, இது நீங்கள் பழகிட்டு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டோ இல்லை சாங் கட்டோ ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் மாற வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அது நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஷார்ட்கட்டும் சரி சாங் கட்டும் சரி எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, நமக்கு வந்து ஈஸியாக சில பாயிண்ட்ஸை வந்து நம்மளால் கேட்சப் பண்ணிட முடியும். ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும் தெரியுமா? இப்போ எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ இந்த அனிசி காசிமா இந்த மாதிரியான சில விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை கேட்சப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துமே நான் வந்துட்டு குரூப் 4 இந்த கொஷினை தப்பு பண்ணினேன். அந்த அனிசி காசிமா இந்த கொஷின்லாம் வந்து தப்பு பண்ணினேன். அதனால ஷார்ட்கட்லாம் கண்டிப்பாக படிங்க. சாங் கட்டில் வந்துட்டு சாரி அதுக்கப்புறம் அந்த சாங் கட்லாம் கொஞ்சம் அந்த பழைய டேட்டாஸாக இருக்கும் இல்லையா? அந்த இந்த ஆவும் தமிழும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு சாங் கட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வந்து அதில் ஹெல்ப் பண்ணது வந்து இந்த சோழர்களின் காலம் பொற்காலமோ, அதில் வந்துட்டு நான் படித்தது வந்து அந்த மையறு படிவத்தின் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் படித்தேன். ஆனால் எனக்கு அது யூஸ் ஆனது என்னன்னா, அதுக்கு கீழே இருந்து அந்த நாயக்கர்கள் சிலை அந்த தந்தத்தில் 4 அடி உயரத்தில் இருந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு டக்குன்னு பார்த்ததும், ஏன்னா நான் கடைசி நேரத்தில் அந்த லெசன்ஸ் எதுவுமே படிக்கவே இல்லை, சாங் கட் மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்தேன். அதனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு அது பார்த்ததுமே நாயக்கர்கள் ஸ்ரீரங்கம் அது 4 அடி ஓகே டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான காலம் பொற்காலமோ செப்பு சிலையின் பொற்காலமோ செம்பியன் மாதேவி செப்பிடுமோ மண்ணுக்குள் இது தள்ளாடும் சிற்பக்கலை தான். சோழர்களோட சிற்பக்கலைக்குரிய பாட்டு இது. அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அந்த டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, அந்த கொஷின்ஸை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது யாருமே இங்க பெரும்பாலும் பண்றதே கிடையாது. இன்னொன்று, இங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் படிக்கிறோம். ஆனா யாருமே ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றீங்களே தவிர, யாரும் வந்து அந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு நம்ம படிப்போம்,
இன்னைக்கு வச்ச டெஸ்ட்டை வந்து நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே வந்து வர்றது கிடையாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேற வெளியே அவுட்டர் ஹாஸ்டல்லாம் தங்குனீங்கன்னா அங்கே நீட்டுக்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட உங்களுக்கு வேவ் லென்த் வந்து செட் ஆகாது. ஆனால் இங்கே வந்து எல்லாம் ஒரே பேட்டர்னில் படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ இப்போ இன்னைக்கு வச்ச டெஸ்ட்டை இன்னைக்கே வந்துட்டு நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினை பார்க்குறீங்களோ அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றப்போ அந்த கொஷின் வந்துட்டு உங்களுக்கு அந்நியமாக தோணாது. அது வந்து ரொம்ப இதுதானே நமக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த ஒரு அந்த ஃபாண்ட் சைஸ்லையோ இல்லை அந்த பேப்பர் கலரோ பார்க்குறப்போ நம்ம அங்கே கிளாஸ் ரூமில் எழுதின டெஸ்ட் வேற, இங்கே இந்த டெஸ்ட் வேற அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் சாரோடைய தமிழ் நோட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு இந்த பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பற்றியெல்லாம் வந்துட்டு ஒரு முன்னுரை மாதிரி தந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சார் அப்படி தான் ரெஃபர் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே எனக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால நீங்கள் அது படிக்கலன்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்போ அது கிடையவும் கிடையாது. இலக்கண நோட்ஸே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது நல்ல இலக்கணத்தெல்லாம் நல்லா படிக்க கற்றுக்கோங்க. அந்த எப்படி சொல்கிறது, இந்த தடவை ரொம்ப டஃப்பாக இருக்குமோன்னு தோணுது, ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இலக்கணம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு, சாங் கட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு பிஸியாக வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சார் சொல்லுவாங்க. என்ன நம்ம எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணுதோ அப்போ தான் வந்து நமக்கு தேவையில்லாத தாட்ஸ்லாம் வந்து தோணும். அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. உங்களை முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சதுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தோன்றப்போ காலைல ரெடி ஆவீங்களா கிளாஸ்க்கு வரப்போ, அப்போ வேணா ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு எந்துவாக இருக்கும். ஏன் நம்ம சாங் கூட வச்சு கேட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி அன்னைக்கு நடக்கிற அந்த டெஸ்ட்டும் சரி போர்ஷன்ஸும் சரி அன்னைக்கே படித்து முடிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. பின்னாடி கொண்டு போனீங்கன்னா அது சக்ஸஸ் வந்துட்டு தள்ளிக்கிட்டே தான் போகும். தேங்க்யூ. நேற்று ஒரு புது ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட விட்டல, ஐஸ்வர்யா, அவங்க எங்க தெரியலங்கிறீங்களா, என்ன சொல்றீங்க? அவங்க பேர் என்ன? கௌசல்யாங்க, நேற்று வந்த புது பொண்ணு. காலையிலேருந்து இங்கே தானே இருக்கீங்க? பேக் சைடில் இருந்தீங்க. நான் காலையிலேருந்து இங்கே ஃபங்க்ஷனில் இருக்கீங்களான்னு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷனில் இருக்கீங்களா காலையிலேருந்து? என்ன பண்ணீங்க? ஆமாம் சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு தெரியல. வெரி குட். ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்பா சார், சித்தப்பா பசங்க, அப்பா ரொம்ப பிரியபிரகாஷ், கிருஷ்ணகாந்த், சுவாதி. அப்பா ரொம்ப அழகா இருக்காங்க, கம்பீரமா அழகா இருக்கீங்க. எப்போதுமே நம்ம தொழில் என்ன தொழில் சார்? சாமியில். சாமில். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம எப்பவுமே வெயிட் போகிறது இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலையெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக வீட்டு தூக்கிறதுனால. நல்ல வணக்கம். உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ பசங்க எல்லாரும் சொல்கிறேன், உங்களை வந்து நம்பணும். ஃபஸ்ட்டு வந்து தன்னை வந்து நம்பிக்கணும். தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சா எல்லாமே முடியும். திரும்ப ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வயசில் என்ன பண்ணணும், இந்த வயசில் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அதை மட்டும்தான் கான்செப்ட் வச்சுக்கணும். அடுத்தது சிந்தனையே வரக்கூடாது. அடுத்த சிந்தனை வந்தால் உங்கள் லைஃப் போயிடும். வேற ட்ராக்ல மாறவே கூடாது. அதை தவிர மீதி எல்லாம் செய்கிறாங்க, அதுதான் தப்பு. அதாவது நான் என் பிள்ளைங்க எல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணுறேங்க, எல்லா பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செகண்ட் கூட லைஃப் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இமை கூட இல்லை நம்ம லைஃப் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். படிச்சிட்டிங்கன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே
உங்க லைஃப ஜம்முன்னு போயிடும். இப்ப நீ ஏமாந்தீங்கன்னா பின்னாடி ஏமாந்துருவ. அதனால நல்லா படிங்க, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப படிச்சிட்டீங்கன்னா பின்னாடி என்ஜாய் பண்ணலாம். இப்ப படிக்கலன்னா பின்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க லைஃபே போயிடும். அதனால நல்லா படிங்க, நல்லா வாழுங்க. வாழ்க வளமுடன். எந்த ஊருங்கய்யா? திட்டக்குடி சார். திட்டக்குடி திட்டக்குடி டவுனே தான், நகராட்சி. நான் திட்டக்குடி ஸ்கூல்ல 3 வருஷம் படிச்சேன். திருமாவளவனே இங்க தான் படிச்சிருக்காரு. ஆமா ஆமா சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்றது எப்படின்னா, இப்போ உங்களை பத்தி சொல்றேன். இப்போ சும்மா சாதாரணமா ஒரு 10 பிள்ளைங்களை வச்சு டியூஷன் வைக்கிற வாதியாரே பாத்தீங்கன்னா ஒரு 2 வாதியாரை போட்டுக்கிறான். அவனால கொடுக்க முடியாது. ஒரு 500 ரூபா அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து சம்பளத்தை கொடுப்பான். அவனே 2 வாதியாரை போட்டு வேலை செய்றான். ஆனா இந்த 500 ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க ஒண்டியா ஒரே ஆளா பண்றீங்க பாத்தீங்களா, இதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதை விட ஒரு சிறப்பான ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? திரும்ப என்ன ஒண்ணு, நான் எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், எப்படி இவ்வளவு ஒரு சாதனமா ஒரு வாதியார் கூட வைக்காம எப்படி பண்றாரு, அவரே பண்றாருங்கிறிய. ஏதோ அந்த கணக்கு மட்டும்தான் நீங்க ஏதோ அது சொல்லிச்சு. அதே மாதிரி எம்பிஏ படிச்சிருக்காரு, என்னுடைய பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், பட் இருந்தாலும் நாங்கள் கூலியால் வைக்க மாட்டோம். இவர் காலையில காலேஜுக்கு போறது உள்ள ஒரு சில வேலை இருக்கு பட்டறையில், அந்த வேலையை முடிச்சு போடுவாரு. 9 மணிக்கு மேல இவரு வருவாரு. சாயந்தரம் 5 மணி தான் வீட்டுக்கு வருவோம். நிறைய டர்ன் ஓவர் பண்றோம். புரியுதுங்களா? நாங்க எதுக்கு சொல்றோம், உங்களை மாதிரி தான் நாங்க சொல்ல வரோம். கூலியால பார்த்து வேலை செய்ய முடியாது. நம்மளே பண்ணாதான் அதுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால நல்லா படிச்சு நல்லா வாங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. இப்ப என் பொண்ணு திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு. இத்தனை வயசு வரைக்கும் அது நல்லபடியா இருந்து நல்லபடியா வேலைக்கு போயிடுச்சு. நான் என் தம்பியை படிக்க வச்சு இன்னைக்கு ஏஹெச்எம்மா இருக்காரு, நான் தான் படிக்க வச்சேன். அது மாதிரி நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. வாழ்க வளமுடன். திட்டக்குடி பக்கத்துல இந்த தொழுதூர் வர வழியில கீழச்சிறுவாய்னு ஒரு கீழ்ச்சிறுவாய் சொல்லுங்க, நகராட்சிக்கு அடுத்து ஒரு ஸ்டாப். கீழ்ச்சிறுவாயில எமனேரி இருக்குல்ல, வெல்லிங்டன் நீர்த்தேக்கம். சொல்லுங்க. வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்துல அப்பா ஒர்க் பண்ணாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி. செக்ஷன் ஆபீசரா இருந்தாங்க. அங்க சரி. அங்க பங்களா இருக்கும்ல. ஆமா சொல்லுங்க. அந்த பங்களால தான் தங்கியிருந்தோம். அப்படிங்களா? 3 வருஷம் தங்கியிருந்தேன். நான் 3 வருஷம், எங்க அப்பா 5 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டேன். 9th 10th 11th அங்க படிச்சேன். அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். கிழச்சில இருந்து டெய்லி சைக்கிள் மிதிச்சு வந்து போவோம். ஆமா ஆமா, பக்கம் தான் சார், அது ஒரு 2 கிலோமீட்டர் தான். சைக்கிள்ல வந்து போவோம். அதனால திட்டக்குடினா எனக்கு ஒரு பாசம். அந்த பெருமலை ரோடு இருக்கு இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெருமலை ரோடு, அந்த ரோட்ல தான் நம்ம சாமில் இருக்கு. சாமில் மட்டும் இல்ல, இன்னும் 2 3 பிசினஸ் படுது. பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஜாலியா. ஆனா ஒண்ணு, பசங்க பாருங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வேணாம், அந்த வேலை அது மாதிரி, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதுதான் அவரை கொண்டாந்து இங்க பண்ணலான் இருக்கேன். பாத்துங்க. வாங்க. பேசுறாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூரிய பிரகாஷ். நான் எம்பிஏ முடிச்சுட்டு அப்பா கூட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன். அக்கா லீவில் வரும்போதெல்லாம் நானும் அக்காவும் சாங் பாடிட்டு இருப்போம். நான் ஒரு சாங் பாடிட்டு இருப்பேன், அக்காவும் நானும் அக்காவும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம். நான் மூவி வர ஸ்டார்டிங் ஒன்னா தான் ஆரம்பிப்போம். ஆனா அக்கா திடீர்னு ஒரு லிரிக் எடுத்து பாடுவாங்க. எனக்கு என்ன புரியாது. கடைசியில கேட்டா சாங் கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுலதான் எனக்கு தெரியும் சாங் கட்டு அப்புறம் ஷார்ட் கட்னு ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அக்கா சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நடத்தினதுல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அக்கா பாக்ஸரா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணகாந்த். நான் ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பெரம்பலூரில் பிஎஸ்சி ஃபாரன்சிக் படிக்கிறேன். பாக்ஸிங் கத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க. நான் பாக்ஸரு 9 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 9 வருஷமா நான் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன்.
நேஷனல்லாம் போயிட்டு மெடல்ஸ் நிறைய அடிச்சிருக்கேன், கோல்டு மெடல். நீங்க யாராவது வம்பு பண்றாங்கன்னா உங்க முன்னாடி வந்து நிறுத்தி குத்த விட்டா என்ன பண்ணுவீங்க? ஆ? இப்போ கற்றுக்கிறது மேட்சுக்கு மட்டும். கீழே வந்துருவானா? அனாவசிய சண்டைக்கு போக மாட்டோம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். பாக்ஸிங் இவங்க யார் சொன்னீங்க? சித்தப்பா பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுவாதி. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அக்காவோட ஆசையே வந்து என்னன்னா, எய்மே அவங்களுக்கு வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் தான். அதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் இது ஒரு முதல் படியாக இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை நமக்கு. டோன்ட் வேஸ்ட் டைம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BA ஹிஸ்ட்ரி சார். BA ஹிஸ்ட்ரி எப்போ முடிச்சீங்க? 2017. 2017ல முடிச்சீங்க. இங்கே தான் SRSல SRS. முடிச்சீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காகவே ஹிஸ்ட்ரி படிச்சீங்களா? ஆமாம் சார். வெரி குட். தொடர்ந்து படிக்கணும். ஆ? இவங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்ன? நீங்க எல்லாம் ஒன்னா கூறுறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் கூறுறீங்க, படிக்க ஒன்னா சேர மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. உங்க கூட இருந்து பார்த்து அதை சொல்றாங்க. அப்போ ஏதாவது என்டர்டைன்மெண்ட்னா ஜாலியாக இருறீங்க, ஒன்றா சேர்றீங்க, கத்துறீங்க, விளாட்றீங்க, ஜாலியாக இருக்கீங்க. அதை செய்யுங்க. அதே விஷயத்த படிப்புலையும் செய்யுங்கன்றாங்க. அப்படி தானே? இப்போ இதுக்கு நேற்று நடந்த ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இதை தாண்டா அவங்க சொல்கிறாங்க. இது மேட்ச் போடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. மேட்ச் பார்க்க போறீங்கன்னு. அதை மட்டும் சொல்லு. மனிதன்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் பேசுறோம், அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கும், நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்னொருத்தர் பேசுறோம், ஒரு மாட்டுக்கிட்ட பேசும்போது கூட அதுகிட்ட இருந்து ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும். புரியுதா? நல்ல கான்செப்ட் பண்ணி நல்ல மைண்ட் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். ஒரு கார் போகும்போது அந்த கார்ல இருந்து டயர்ல வர ஓசை இருக்குல்ல, அதுல இருந்து கூட நமக்கு ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். ஒரு குச்சி இருக்குன்னா இப்படி விசிறணும்னா அதுல இருந்து வரும்பாரு ஒரு ஓசை, அதுல இருந்து கூட நமக்கு ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும், எங்க போனாலும், எந்த இடத்துல நின்னாலும் நாம நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தி அதை யோசிக்கணும். அது என்ன, அது எப்படி இருக்கும், அது எடுத்து என்ன, அவங்க என்ன பேசுறாங்க. இப்ப நம்ம ஒரு கும்பல்ல போயிட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சில பேர் நினைச்சிட்டு போவோம், ஏதோ நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம். அப்படி போகக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் நாமளா இருந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சாலே வாழ்க்கையில நீங்க எந்த எல்லை வேணாலும் தொடலாம். புரியுதா? என்னால படிக்க மட்டும்தான் முடியல, ஏன்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் சொல்ல எனக்கு ஆள் இல்லை. அதனால 10வது வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கல. இன்னைக்கு என் பிள்ளைங்க, என் தம்பி எல்லாருமே MBA MCA எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படி முடிச்சு எல்லாம் படிச்சுட்டாங்க வச்சுக்க. அதனால நல்லா எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும், இப்ப சார் சொல்றேன்னா, இப்ப சார்கிட்ட இருந்து நான் 2-3 விஷயத்தை கத்துக்கிட்டேன். இப்ப அது மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள்ட்ட இருந்து, இப்ப சாப்பிட போய் ஹோட்டல்ல உட்காந்தோம்னா அவன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அத மாதிரி யோசிக்கணும். சும்மா கும்பலா போயிட்டு கும்பலா கும்மி அடிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக சொல்றேன், இப்ப சார் சொன்னதுக்காக சொல்றேன், நான் சொல்ல தப்பானிக்காதீங்க. யோசிங்க, யோசிச்சுட்டே இருக்கணும். மூளைக்கு வேலை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தானே வாழ போறோம். இந்த வாழ்க்கை எவ்வளவு நாள்? ஒரு பட்டாம்பூச்சி 7 நாள் வாழுது. நம்ம வாழ்க்கை எத்தனை நாள்? 70 நாள். 7 நாள்னு கூட சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா படிங்க, நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர் சார். ஸோ என்டர்டைன்மெண்ட்ல கூட ஒரு நோக்கம் இருக்கணும். அது எதுக்கு என்ன அப்படின்னு. இப்போ விஜய்னே வச்சாலும் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் எது? நாளைய தீர்ப்பு. அப்படிதானே? விஜயோட அப்பா பேர் என்ன? சவால். அது மாதிரி அது என்ன? மரியாதை. ஷோபா பாடி போதா 68 நாளைய தீர்ப்புன்னு தான் வச்சிருந்தேன். இந்த படத்தை காப்பி அடிச்சு எடுக்க. இப்போ கடைசி படத்தோட இப்போ விஜய் நாங்கள் பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அப்படி இல்லைன்னும் போது கத்திராலய கிடையாது. விஜய் மட்டும் இல்லை, அஜித்தை கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். விஜயும் சொல்லுவோம், மௌலானா தான் இல்லை, பாடம் வருத்தப்பட்டாங்க. அதுலேயும் நோக்கம் இல்லைங்கிறது தான் முக்கியம் இந்த தலைமுறையில். அதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ திட்டப்படியில் நான் படிக்கும் போதெல்லாம் 9th 10th தான் படித்தேன். நான் அப்பயே நாங்களாம் நிறையா உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாம் பேசுவோம். அதுக்கே எங்களை மோசம் திட்டுவாங்க. எங்கள் HMனா திட்டக்கூடிய HM ஒருத்தர், அவர் பேர் நான் போடல, அந்த ஸ்கூல் இன்னும் போனாலும் நான் பார்ப்பேன். முட்டி போட வச்சு பின்னாடி பாதத்திலே குச்சியால் அடிப்பார். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு சும்மா போகிற போக்கில் டைம் பாஸ்க்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளில போட முட்டி போட வச்சு பாதத்தில் அடிச்சுட்டு போவார். அவர் மட்டும் போவார். பாட்னி. அவர் +1ல் எனக்கு சயின்ஸ் குரூப்பில் பாட்னி எடுத்தார்.
ஏகச்சமாக இருந்தவர் அடி அடின்னு வெளுப்பாங்க. ஜெயச்சந்திரனா ஏகச்சமாக பாட்னி எடுப்பார், பின்னாடி அடி அடின்னு அடித்து வெளுத்து விட்டு போவாங்க. புரிதல? அது மாதிரிலாம் அப்போ அங்கே இருக்கு. அது எதுக்கு இது? இப்போ நீங்கள் இருக்கிற அளவுக்கு நாங்கள் மோசம் இல்லை. அப்போ தான் தளபதி வந்துச்சு, அப்போ தான் குணா வந்துச்சு, அப்போ தான் இருக்க மாட்டோம். ஓரளவுக்கு தெரிஞ்சு சரியா தெரிஞ்சுப்பீங்களா என்ன? சூப்பர். கிருத்திகாவுக்கு சாரி திவ்யாவுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. குட்டம் பட்டம் கூடாதம்மா கண்ணின் நொடியில் அனைத்தும் நடக்கும். இது எனக்கு தெரியும், நாளை உனக்கு புரியும். அஞ்சுக்குள்ள நகரோயில் யாரும் அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்தம் நூறுடா. போடு சங்க போடு போடு போடுடா, பறந்து போடுடா அண்ணே. பாட்டிலோடி போச்சு இந்த பாண்டு பாருடா. இந்த பாட்டு என்ன படம்? சந்திரமுகி டைரக்டர் யாரு? பி சார் கொஞ்சம் போட்டுங்க போட்டுங்க சாலில் போட்டுங்க சார். சந்திரமுகி டைரக்டர் யாரு? பி வாசு. பி வாசு தானே? இந்த பாட்டுக்கு யார் மியூசிக்? இந்த பாட்டுக்கு யார் மியூசிக் டைரக்டர்? வித்யா. இந்த சந்திரமுகியோட ப்ரொடியூசர் யாரு? சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான். கிட்ட கிட்ட வந்து கிட்ட வந்து. தேங்க்யூ. கிட்ட கிட்ட வந்து கிட்ட வந்து. தேங்க்யூ. தம்ஸ் அப். அப்படியே சொல்லுங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் வந்து எங்களுக்கு நாங்கள் பிரியாணி பண்ணுறோன்னு சொன்னதும் சார் வந்து எங்களுக்கு நீங்கள் நிறுத்தினும் பேச்சு. ஹெல்ப் பண்ணா கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய இந்த சார் சூப்பர் சார். திட்டக்குடி வந்தால் பார்க்குறேன். ஆமாம் அனுப்பிச்சி விடுங்க. முடிச்ச உடனே அனுப்பிச்சி விடுங்க. ஃபாரஸ்டியா